அறம் இனிது. ஒரு காலத்துல ஒரு வீட்டு மாடியில அல்லது ஒரு மஞ்சள் விளக்கின் கீழே தாத்தா பாட்டி சுற்றி உட்கார வைத்துட்டு கதைகள் சொல்லுவாங்க. அந்த கதைகள் வெறும் நேரம் கழிக்க சொல்லப்பட்டதில்லை, வாழ்க்கையை புரிய வைக்க சொல்லப்பட்டதுதான். ஒரு சின்ன கதையிலே ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் இருந்துச்சு. அந்த கதைகள் குழந்தைகளை மட்டும் இல்லை, ஒரு இளைஞனை மாற்றும், ஒரு மனிதனை கூட உயர்த்தும். ஆனா இப்போ கதைகள் குறைஞ்சு போயிடுச்சு, மனசு பேசுற நேரம் குறைஞ்சு போயிடுச்சு. வாழ்க்கை ஒரு மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கு, நேரம் போகுது. ஆனா அது நமக்காக வேலை செய்கிறதா அல்ல நாம் அதுக்காக ஓடுறோமா? யாரும் நிமிஷம் நின்று கேட்க மாட்டாங்க. அதனாலதான் அறம் இனிது. இங்க ஒவ்வொரு கதையும் ஒரு சின்ன மாற்றத்துக்கான விதை, மனசை அமைதிப்படுத்தும், சிந்திக்க வைக்கும், வாழ்க்கையை கொஞ்சம் உயர்த்தும். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பாதை, இளைஞர்களுக்கு ஒரு தெளிவான நோக்கம், வாழ்க்கை ஓடுறவர்களுக்கு ஒரு சின்ன நிம்மதி. இந்த கதைகள் வெறும் கேளிக்கை இல்லை, நேரத்தை வீணாக்குற விஷயம் இல்லை, நேரத்தை உருவாக்குற ஒரு முயற்சி, உங்க சிந்தனையை தூண்டுற ஒரு முயற்சி. இந்த உலகம் உங்களை டென்ஷன்ல வைக்கிறப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன அமைதியை தரணும். அதுதான் எங்க ஆசை. நீங்க இதை உங்க குழந்தைகளுக்கே கூட நிம்மதியா கேட்க வைக்கலாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க அறமும் நன்னெறியும் நிரம்பிய கதைகள். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த கதையை கேளுங்க. அதுக்கப்புறம் மொபைல் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போதான் இந்த வார்த்தைகள் உங்க மனசுல நிதானமா பதியும். ஒரு நாள் அது உங்க வாழ்க்கையையே மாற்றலாம். உங்க நேரத்தை காக்கணும், உங்க வாழ்க்கையை கொஞ்சம் நல்லதாக்கணும். அறம் மீண்டும் வாழ்க்கையில வரணும். அதுக்காகத்தான் அறம் இனிது. கவனமா கேளுங்க. ஒரு நல்ல மாற்றம் இங்கிருந்துதான் ஆரம்பிக்கலாம். வாழ்த்துக்கள். இப்ப நாம கதைக்குள்ள போகலாமா? வாங்க போவோம். முன் ஒரு காலத்துல ஒரு பெரிய வறட்சி நாடு முழுவதும் பரவியது. ரொம்ப வறுமையும் தண்ணீர் பஞ்சமும் தலைவிரிச்சு ஆடுச்சு. என்னால் பருவம் மழை ரொம்ப நாளா ரொம்ப வருஷமாக தவறிடுச்சு. அதனால எந்த கிராமத்தை பார்த்தாலும் தண்ணீர் பஞ்சமும் பயங்கரமாக தலைவிரிச்சு ஆடுச்சு. பல ஆண்டுகளாக மழை பெய்யாமல் போனதால் தண்ணீர் என்பது அரிய பொருளாகிவிட்டது. எந்த கிராமத்தைக் கண்டாலும் தண்ணீர் பஞ்சம் கடுமையாகவே நிலவியது. மக்கள் தினமும் குடங்களை தூக்கிக் கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று எங்கு தண்ணீர் கிடைத்ததோ அங்கிருந்து கொண்டு வந்து தங்கள் வாழ்க்கையை நடத்தினர். வாழ்வாதாரம் ஒரு போராட்டமாக மாறிவிட்டது. இது ஒரு கிராமத்தில் மட்டும் அல்ல, பல கிராமங்களிலும் இதே நிலைதான். எங்கேயுமே தண்ணீர் கிடைக்கல. இந்த நிலையை மாற்ற என்ன செய்யலாம் என்று அனைத்து கிராம மக்களும் ஒன்று கூடி ஆலோசித்தனர். அப்போது அருகிலிருந்த கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் உள்ள ஒரு மலை உச்சியில் ஒரு சுனை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சுனையில் இருந்து சிறிய ஓடையாக தண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அங்கிருந்து தண்ணீர் எடுத்து வந்தால் நமக்கு உதவும் என்று முடிவு செய்தனர். அதுக்கு யாரை அனுப்புறது அப்படின்னு சொல்லி எல்லா கிராம மக்களும் கூடி பேசினாங்க. அப்படி கூடி பேசும்போது யாரும் முன் வரல. என்னால் அது ரொம்ப கரடு முரடான மலை, பாதையும் கிடையாது, பாதை போடவும் முடியாது. பெண்களோ வயசானவர்களோ குழந்தைகளோ அங்கு செல்ல முடியாது. திடகாத்திரமான இளைஞர்களால் மட்டுமே அந்த பயணம் சாத்தியம். அப்படி போய் அங்கேருந்து தண்ணிய குடத்தை எடுத்துட்டு ஆளுக்கு 1 குடமோ 2 குடமோ தூக்கிட்டு வரணும். ரொம்ப கடுமையான வேலை இது. அந்த கடின வேலையை செய்ய பலர் தயங்கினார்கள். இருந்தாலும் சில துணிவான இளைஞர்கள் முன் வந்து நம் கிராமத்திற்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று உறுதி கொண்டனர். ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் இளைஞர்கள் சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கினர். அவர்கள் தினமும் மலையிலே ஏறிச் சென்று குடங்களில் தண்ணீர் எடுத்து வந்து
கீழே உள்ள மக்களுக்கு வழங்கினர். அதற்காக ஒரு குடத்திற்கு ₹1 வசூலித்தனர். அந்த காலத்தில் அது பெரிய தொகை. இவ்வாறு வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. அந்த குழுவில் இருந்த ஒரு இளைஞன் மட்டும் வேறு விதமாக சிந்தித்தான். நாம் இப்படி தினமும் தண்ணீர் தூக்கி வருவதற்கு பதிலாக காட்டில் உள்ள மூங்கில்களை வெட்டி அதை உள்ளே காலியாக செய்து பைபாக அமைத்து மலையிலிருந்து கிராமம் வரை கொண்டு வந்தால் எப்படி என்று அவன் யோசனையை முன்வைத்தான். ஆனால் அவனுடைய ஐடியாவை யாருமே கேட்கல. உதாசீனப்படுத்தினாங்க. அது எப்படி போட முடியும்? நீ சொல்றதெல்லாம் வேலைக்கே ஆகாது. காட்டில் நிறைய விலங்குகள் இருக்குது. பைப் போட்டு போன மறுநாளே உடைச்சிடும். 2வது, பலமாக காற்றடிக்கும். அதுல உன் பைபெல்லாம் பறந்து போயிடும். நிறைய பூச்சி புழுவெல்லாம் நிறைய வரும். தண்ணிக்காக நிறைய உடைக்குவோம் பைஃபை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அதை கேட்காம பண்ணிட்டாங்க. யாருமே ஒத்துக்கல. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் மனம் உடையவில்லை. சில நண்பர்களிடம் தனது எண்ணத்தை பகிர்ந்தான். ஆரம்பத்தில் சிலர் உதவ முன் வந்தனர். அவர்கள் காட்டிலிருந்து மூங்கில்களை வெட்டி அதை உள்ளே காலியாக செய்து பைபாக அமைக்கத் தொடங்கினர். ஆனால் இது நீண்ட நாள் தொடரவில்லை. கொஞ்சம் நாள்தான் தாங்கு பிடிக்க முடிந்தது. வருமானம் இல்லாததால், குடும்ப அழுத்தம் அதிகரித்ததால் ஒருவருக்கொருவர் விலக ஆரம்பித்தனர். ஏனால் வருமானம் இல்லை. வீட்டில் ரொம்ப பிரஷர் அவங்களுக்கு. எல்லாரும் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனோடைய சேர்ந்து, நீங்களும் விளங்காமல் போகிறீங்க, குடும்பத்தை அவங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப எல்லாம் மனவேதனையில் ஒருத்தராக வந்து, இல்லை, என்னால முடியல, இதுக்கு மேல நான் உங்கள் கூட இருந்தேனா என் குடும்பம் வந்து வறுமையிலேயே வாடி செத்துரும். அதனால எனக்கு வேறே வழி தெரியலப்பா. நாங்கள் மறுபடியும் தண்ணி தூக்க போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போது அவன் தனியாக இருந்தான். ஊரில் எதிர்ப்பு, வீட்டில் எதிர்ப்பு. யாருமே அவனை மனசுனா மதிக்கல. எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. இவனுக்கு ரொம்ப இருந்தாலும் அமைதியாக அதெல்லாம் கடந்து போயிட்டு இருந்தான். சில நாட்கள் வீட்டுக்கு வரதே குறைச்சிக்கிட்டான். அவன் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டான். அவன் மலையிலேயே வாழ கற்றுக்கிட்டான். அங்கே உள்ள காட்டுப் பழங்களை சாப்பிட்டுட்டு வாழத் தொடங்கினான். நாள் முழுவதும் கடுமையாக உழைத்தான். 6 மாதங்கள் கடுமையாக உழைத்து மூங்கில்களை இணைத்து ஒரு நீண்ட பைப் லைன் அமைத்தான். மலையிலிருந்து கிராமம் வரை சுமார் 7 முதல் 8 கிலோமீட்டர் வரை அந்த பைப்பை அமைத்தான். மலையிலிருந்து மூங்கிலால் பைப் லைன் போட்டு தண்ணீர் கொண்டு வரும்போது அவன் ஒரு பெரிய விஷயத்தை நினைத்தான். பாதையில் இடையிடையே அதே மூங்கிலால் சின்ன சின்ன கல் தொட்டிகள் மாதிரி நீர் தொட்டிகளை உருவாக்கி வைத்தான். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் தேங்கும்படி செய்துவிட்டான். ஏன் தெரியுமா? அந்த காட்டில் வாழும் பறவைகள், விலங்குகள் தாகத்தால் தவிக்கக்கூடாதென்று. நீர் நமக்காக மட்டுமில்ல, இந்த உலகிலுள்ள எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது என்ற எண்ணத்தால் அவன் அதை பகிர்ந்தான். மற்ற உயிர்களுக்கு தேவையானதை கொடுத்து மிச்சமுள்ள தண்ணீரை மட்டும் தான் ஊருக்கு கொண்டு சென்றான். உண்மை என்னன்னா, பகிர்ந்தால்தான் வாழ்க்கை அழகாகும். அனைத்தும் முடிந்த பிறகு மலையிலிருந்து அந்த பைபிள் தண்ணீர் ஊற்றினான். அந்த தண்ணீர் ஒரு சொட்டும் வீணாகாமல் நேராக கிராமத்தில் வந்து விழுந்தது. அதை பார்த்த மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மகிழ்ச்சியில் கைத்தட்டினர், ஆடினர், பாடினர். அந்த இளைஞனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினர். அதன் பிறகு அவன் ஒரு பெரிய மாற்றத்தை செய்தான். அந்த குழுவில் இருந்த அத்தனை பேரையும் இவனே வேலைக்கு எடுத்துக்கிட்டான். நானே வந்து உங்களுக்கெல்லாம் வேலை போட்டு தரேன்னு சொல்லி அங்கே சில பேர் வந்து தண்ணி எடுத்து அந்த பைபிளை ஊத்துறதுக்கு சில பேர் இங்கே வந்து தண்ணீர் விநியோகம் பண்றதுக்கு சில பேரும் நியமிச்சான்.
இடையில பைப்பை பாதுகாக்கிறதுக்கு சில பேரை நியமிச்சான். பழுது ஏற்பட்டால் திடீர்னு அதை சரி பண்றதுக்கு இது மாதிரி சில பேரை நியமிச்சான். பல ஆட்களை நியமிச்சதுல இவனுக்கு தங்குதரடை இல்லாமல் தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. உடனே 1 ரூபான்னு இருந்த அந்த கட்டணத்தை 50 பைசாவாக குறைத்தான். எல்லாரும் 1 ரூபா கொடுத்துடுவாங்க, வேணாம், நான் உங்களுக்கு மலிவாக தர்றேன் அப்படின்னு சொல்லி பாதி விலைக்கே கொடுத்தான். அப்போ பக்கத்துல உள்ள அத்தனை கிராமங்களும் இவன்கிட்ட தண்ணிக்காக வரிசையில் நின்றாங்க. எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்தான். எல்லாத்துக்கும் நியாயமான கட்டணம் வசூல் பண்ணி பெரிய செல்வந்தராகினான். இவன் கூட உள்ளவங்களையும் வளர்த்து விட்டான். அன்புடன் ஆனந்தமாக வாழ்ந்தான். கதையின் நெறி, இந்த கதையின் கருத்து மிகவும் தெளிவு. நாம் வெறும் உழைப்பில் மட்டும் இருக்கக்கூடாது. நமக்கான ஒரு பைப்லைன், அதாவது ஒரு சிஸ்டம் உருவாக்க பைப்லைன் சிந்தனை வேண்டும். நாம் இல்லாத போதும், நாம் தூங்கும் போதும் கூட அந்த சிஸ்டம் வேலை செய்ய வேண்டும். அப்படியானால்தான் நமக்கு தொடர்ச்சியான வருமானம் கிடைக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் அதை ஆட்டோமேஷனில் எப்படி இயங்கச் செய்வது என்று சிந்தியுங்கள். உங்களுக்கான சிஸ்டத்தை உருவாக்குங்கள். நாம் எல்லாவற்றையும் நாமே செய்து கொண்டிருந்தால் வளர்ச்சி குறையும். கஷ்டப்பட வேண்டிய இடம் ஒரு வலுவான அமைப்பை உருவாக்குவதற்காக. அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் பல வழிகளில் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கான பைப்லைன் யோசனைகளை உருவாக்குங்கள். ஒவ்வொருவரும் தங்கள் துறைக்கு ஏற்றபடி அதை வடிவமைக்கலாம்.